அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கோலாப்பூர் ஸ்ரீ மகாலட்சுமி அம்பாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்விலே எல்லா வளங்களும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். இன்று அதிகாலை 5:17 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இன்று சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். அவர்களின் சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்திலே குதூகலமான மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகளுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆன மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்குள் வியாழ பகவான் சஞ்சரிப்பதனால் எதிர்பாராத திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சில நேரங்களிலே டிப்ரெஷன் லெவலுக்கு செல்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போவது நல்லது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். லா மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். காரியங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற நாள். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும்.
பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை எல்லாரிடமும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதனால் பிரச்சனைகள் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள் சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். செவிலியர்களுக்கு வெளியூரிலே அல்லது வெளிநாடுகளிலே சில வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று மாணவர்கள் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரிய பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, 8இல் ராகு இருப்பதனால் எதிர்பாராத பிரச்சனைகள் தேடி வரும். நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். மற்றவர்கள் உங்களை தேடி பிரச்சனைக்கு வருவார்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து சேரும். வாகனங்களின் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரைவர்கள் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இளைஞர்கள் பைக் ரேஸ் ஓடுவது, ஓவர் ஸ்பீட் போவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். கவனமாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிள்ளைகள் குழந்தைகளால் பெற்றோருக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளிலே படிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்து குருவாக இருப்பதனால் எந்த விஷயத்திலுமே நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஊர் சுற்றுவது, அரட்டை அடிப்பது, கேம்ஸ் ஓவராக விளையாடுவது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் சகோதரிகளால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். தந்தை வழி உறவுகளாலும் சில நெருக்கடிகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி வரும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, 4ஆம் இடத்து சனியால்
சில சங்கடங்கள் வந்து போகும். பணம் காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்குவதையும் இன்று தவிர்ப்பது நல்லது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கி பணத்திலே இழுபறி நிலை ஏற்படும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனியால் ஏற்பட்ட தடைகள் விலகும். எடுத்த காரியங்கள் சீக்கிரமாக முடியும். இன்று மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான ஒரு நாள். ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற ராகு பகவானால் நினைத்ததை சாதிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் தந்தையருக்கு இருந்த பணப்பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயத்திலே நல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 8இல் உள்ள கேதுவால் வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் மந்த நிலை ஏற்படும். கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். தாய் வழி உறவுகளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். பிள்ளைகளாலும் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான பலன்கள் இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும்.
அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி துணை வந்து சேர்வார். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நல்ல ஒரு நாளாகவும் முன்னேற்றத்தை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.